வெல்கம் டு கோடை சமையல். இன்னைக்கு நம்ம கோடை சமையல்ல ஸ்பைசி எக் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு இதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிடலாம். இப்போ பச்சை மிளகாவை சேர்க்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். நான் இதோட 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் உப்பு சேர்த்து வதக்குனா. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மசாலையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதோட நான் ஒரு 4 முட்டை வேக வச்சு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையோட நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தேவையான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் 3 முட்டையை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா அடிச்சிடலாம். இப்போ இதோட ஒரு 1/4 கப் பால் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ பிரெட்டை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் பட்டர் இல்லாட்டி எண்ணெயை வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவிக்கலாம். நம்ம அடித்து வச்ச முட்டையில் இப்போ பிரெட்டை டிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஓரமாக ஒவ்வொரு பிரெட்டையும் வச்சிடலாம். இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி நம்ம வைக்கணும். இப்போ இந்த கேப்ல எல்லாம் வந்து சின்னதாக பிரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதோட நம்ம செஞ்சு வச்ச முட்டை மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த ஓரமாக நம்ம கொஞ்சம் ஸ்பூனை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ இது மேலேயும் நம்ம வந்து பிரெட் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் கேப் இல்லாமல் நம்ம பிரெட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூனை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்க முட்டையையும் இதிலேயே ஆட் பண்ணி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு. ஒரு தோசைக்கல்லை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிடலாம். இது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து அது மேலே வச்சிடலாம். இப்போ இதை நம்ம மூடிடலாம். இந்த மூடியில் எதுவும் ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி நம்ம அடைச்சி வச்சிடலாம். இதை மூடி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே. இப்போ இது வெந்துருச்சு. இதை வந்து ஒரு பேனில் மாற்றிக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். நம்மளோட ஸ்பைசி கேக் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இது எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்டான ஸ்பைசி எக் கேக் ரெடி. நீங்கள் இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.